ஹலோ எவ்ரிஒன், டுடே ரெசிபி நல்ல காரசாரமான இனிப்பு புளிப்பு சுவையுடைய மாங்காய் பச்சடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 மாங்காயை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கடாயை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் பீசஸை அந்த ஆயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா அந்த ஸ்பைஸ் எல்லாம் அந்த மாங்காயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்க்கும்போதே நமக்கு எச்சி ஊறும். ஆனால் வெயிட் பண்ணி சாப்பிட்லாம். அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஆகும். இந்த டைமில் நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். வெல்லம் இருந்தால் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கழித்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பாத்திரத்தில் மீதி இருக்கிறதுல நம்ம சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.